إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا أقسم بمواقع النجوم وإنه لقسم لو تعلمون عظيم إنه لقرآن كريم في كتاب مكنون لا يمسه إلا المطهرون تنزيل من رب العالمين صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அவனுக்கு வழிபட்டு அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ரமலானை சந்திப்பதற்கு அனுபவிப்பதற்கு ஒரு அவகாசத்தை அல்லாஹ் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சந்தர்ப்பங்கள் அவகாசங்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அவைகளை கொண்டு பயன்பெறக்கூடியவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பிரயோசனத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டவர்கள் மிக குறைவானவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த குறைவானவர்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எந்த ஒரு சந்தர்ப்பமும் உலகத்தில் எங்களுக்காக வேண்டி காத்து நிற்க மாட்டாது. சந்தர்ப்பம் வரும், அது வந்த வேகத்திலேயே அது போய்கொண்டே இருக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, புத்திசாலிகள் யார் என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது. ரமலான் என்ற ஒரு சந்தர்ப்பம், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். என்னையும் உங்களையும் ஒரு கணம் யோசித்து எங்களை நல்லவர்களாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி, இது செல்ஃபாக சுயமாக தன்னை பற்றித்தான் சிந்திப்பதற்குரிய ஒரு காலம். நான் யாரு, இப்படியே வாழ்ந்துவிட்டு போறதா, என்னுடைய வாழ்க்கையில யாருக்குமே தெரியாத எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களை நான் எப்பொழுது விடப் போகின்றேன், அந்த பாவங்களுக்கு நான் எப்பொழுது தௌபா செய்ய போகின்றேன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னுடைய பாவத்தை பகிரங்கப்படுத்திவிட்டால் சமூகத்தில் எப்படி எனக்கு வாழ முடியும் என்று என்னை பார்த்து மரியாதையாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் என்னுடைய பாவங்கள் எல்லாம் பகிரங்கமாகிவிட்டால், அல்லாஹ் பகிரங்கப்படுத்திவிட்டால் மக்கள் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்கள்? என்னுடைய குடும்பத்தில் எனக்கு மரியாதை கிடைக்குமா? என்னுடைய மனைவிடத்தில் எனக்கு கண்ணியம் கிடைக்குமா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, செல்வாக சுயமாக ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி தான் சிந்திப்பதற்குரிய நேரம், வேறொன்றும் இல்லை. செல்வாக யோசிப்போம். நாங்க யாரு?
எங்களிடத்துல கேள்வி கேட்போம். நாங்கள் யாரிடத்திலும் கேட்க வேண்டிய கேள்வி அல்ல, எங்களிடத்துல கேட்போம். எனக்கும் இஸ்லாத்துக்கும் இடையிலுள்ள உறவு என்ன? என்னை பார்த்து எல்லாரும் சொல்லுகிறார்கள் நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லி, என்னை பார்த்து எல்லாரும் சொல்லுகிறார்கள் ஒரு ஈமான்தாரி என்று சொல்லி, உண்மையிலேயே நான் அப்படிப்பட்ட ஒருவன் தானா? இந்த கேள்வி சஹாபாக்கள் அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அதனாலதான் சொன்னார்கள், பிறக்காமலே இருந்திருக்கலாமே. ஏன் அல்லாஹ் ஒரு பறவையாக என்னை படைத்திருந்தால் உலகத்தை சுற்றி வந்திருப்பேனே. அல்லாஹ்விடத்தில் போய் பதில் சொல்ல வேண்டிய, கேள்வி கணக்கு சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்க மாட்டாதே. இப்படியாக அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தன்னை பற்றி சுயமாக சிந்தித்து பார்ப்போம், சுயமாக சிந்திப்போம். எனக்கும் குர்ஆனுக்கு என்ன சம்பந்தம்? குர்ஆன் எதுக்கு தரப்பட்டது? குர்ஆன்ல என்ன இருக்கிறது? அது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இப்படியாக ஒவ்வொன்றையுமாக நாங்கள் கொஞ்சம் நேரம் யோசிப்போம் என்றிருந்தால், அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆன் நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டும். இந்த ரமதானுடைய சந்தர்ப்பம் என்னையும் உங்களையும் மாற்றி அமைக்கும். சில கேள்வி கேளுங்க பார்ப்போம். இடத்துல இஸ்லாத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. எங்களை சுற்றி வாழக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த மக்களை பார்த்து விழிக்காமல், எங்களை சுற்றி வாழக்கூடியவர்கள் நீங்கள் அல்ல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, மறுமையினாலே ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, குர்ஆனை விசுவாசம் கொண்டவர்கள் அல்ல, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று சொன்னவர்கள் அல்ல, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்று சொன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. நீங்க ஒன்றை நம்பி இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஈமான் இருக்குது, அதுக்கு அல்லாஹ் சாட்சி சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான் உங்கள்கிட்ட ஈமான் இருக்கிறது, சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபதுஹுலூ ஃபிஸ்ஸில்மி, நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ, நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ. எப்படி இஸ்லாத்துக்குள்ள வரணும்? காஃபா, டோட்டலி, சம்பூர்ணமாக, அறக்குறையா இல்ல. எனக்கு விருப்பமான பகுதியில இஸ்லாம், விருப்பமான காலத்தில் முஸ்லிம், விருப்பமான இடத்துல முஸ்லிம், விருப்பம் இல்லாத இடத்துல என்ன விட்டுடுங்கோ என்ற மனோ இச்சை பிரகாரம் வாழ்ந்துட்டு போறேன். அல்லாஹ் சொல்றான், அப்படிப்பட்ட இஸ்லாம் எனக்கு வானம், அப்படிப்பட்ட இஸ்லாம் எனக்கு வானம். நீங்க என்ன அல்லாஹ் சொல்ல வாரான் தெரியுமா? மாற்று மதத்தை சார்ந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கு முன்னால அல்லாஹ் என்னையும் உங்களையும் அழைக்கிறான் இஸ்லாத்தின் பக்கமாக. ஏண்ட உங்களோட வாழ்க்கை இஸ்லாமாக மாறிவிட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பேரளவில் இஸ்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லாஹுடைய அச்சம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது? அல்லாஹ், ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ, ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ, அல்லாஹுடைய திருநாமங்கள் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்ற வாழ்க்கையில எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது? அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் கரீம், அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் கஃபார், அல்லாஹ் சத்தார், அல்லாஹ் அலீம், அல்லாஹ் கதீர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒருத்தருக்கு நிராசை, இதுக்கு பிறகு இந்த வாழ்க்கை முடிஞ்சு, இது சரிவார வேலை அல்ல, என்ன விட்டுடுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்னிடத்துல பிறக்கும்டா அது குஃப்ருடைய அடையாளம் என்று சொல்லி, அது குஃப்ருடைய அடையாளம். இன்னஹு லா யைஅஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களுக்கு சொன்ன வார்த்தை இது. நிராசையாகி போக வேண்டாம் உலகத்துல, எங்கட வாழ்க்கை இதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, நான் இப்படியே தான் வாழ போறேன், எனக்கு டெவலப்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை, நாங்கள் இப்படியே பிறந்துட்டோம், இப்படியே வாழ போறோம்,
எங்களுக்கு இதுக்கு போற ஒன்றும் இல்லை என்று சொல்லி யாரும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசையாக வேண்டாம். எப்ப தெரியுமா அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசையாகுவோம்? இப்ப ஈமான் இல்லாமல் போகுமோ அப்ப நிராசையாகுவோம். உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, நிராசை இல்லாமல் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளின் மீது ஹோப் இல்லாம, அல்லாஹ்வுடைய கட்டளைகளின் மீது ஹோப் இல்லாம ஒரு மனுஷனுக்கு ஒரு சந்தர்ப்பம் எப்போதுமா ஏற்படும்? 3 கட்டங்கள் ஏற்படும். ஒன்று, ஏண்ட பிரச்சனையை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியாது. ஏண்ட பிரச்சனையை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய அறிவுல குறைபாடுகள் இருக்கிறது. ஏண்ட பிரச்சனைய அல்லாஹ்வால தீர்த்து வைக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு சக்தி இல்ல. அல்லாஹ்வுக்கு ஏண்ட பிரச்சனையை தீர்க்கணும் என்ற கருணை இல்ல. அப்ப அல்லாஹ் கருணையற்றவன். இந்த 3 சிஃபாத்துகள்ல ஒன்றுல, இந்த 3 விடயங்கள்ல ஒன்றுல எனக்கு கொஞ்சமாவது ஒரு நம்பிக்கை கோளாறு ஏற்பட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அது காஃபிர்களுடைய அடையாளம். ஒவ்வொருத்தரும் யோசிங்க வாழ்க்கையில. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்கட வாழ்க்கை யோசிப்போம். அருளை விட்டு நிராசையாக வேண்டாம். அல்லாஹ்வுடைய அருள் எப்பயும் கிட்ட இருக்குது. நல்லோரை அல்லாஹ் கைவிட மாட்டான். ஆனா நல்லோரை அல்லாஹ் நிச்சயமாக சோதிப்பான். சோதனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பீர்கள். ஆனா இன்னஹு லா யைஅஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையை பத்தி யோசிப்போம். என்னுடைய தனிமை எப்படி இருக்குது? நாங்க எல்லாரும் பள்ளிக்கு வந்தா பப்ளிக்ல இருக்கக்குள்ள, ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கக்குள்ள நாங்க முஸ்லீம்களாக இருக்கிறோம். எங்கட கண்ணை பாதுகாத்துக் கொள்றோம், எங்கட கையை பாதுகாத்துக் கொள்றோம். நாங்க எதையுமே தவறாக செய்ய மாட்டோம் என்று மற்றவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். இந்த பப்ளிக் வாழ்க்கையும் இந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில வித்தியாசம் இருந்தா நான் யாரு? வீட்டில் யாரும் இல்ல, கணவனும் மனைவியும் இல்ல, கணவனும் இல்ல, பாப்பாம் இல்ல, உம்மாம் இல்ல. வீட்டில் நான் தனியத்தான் இருக்கிறேன். டேட்டா இருக்குது, கையில் மொபைல் போன் இருக்குது. இதே மொபைல் போன் பள்ளிக்கு வரக்குள்ளே இருந்துச்சு. அந்த மொபைல்ல டேட்டாவும் இருந்துச்சு. நான் அப்ப பார்க்காத காட்சிகளையும் பார்க்காத விடயங்களையும் தனிமையில இருந்து கொண்டு பார்ப்பேன் என்றிருந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் முஸ்லீமாக இருக்கிறா. ஏன் தெரியுமா இருக்கிறாது? ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில பப்ளிக் லைஃபும் பிரைவேட் லைஃபுக்கு இடையில வித்தியாசம் கிடையாது. அவர் எல்லா இடத்திலையும் சொல்லுவாரு, வக்கான அல்லாஹு ஸமீஅன் பஸீரா. அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டே இருக்கிறான். தனிமையிலையும் பார்க்கிறான், பப்ளிக்லயும் பார்க்கிறான். பப்ளிக்ல நாங்க பாவம் செய்யல எதுக்காக வேண்டிய மக்கள் பார்க்கிறாங்கன்றதுக்காக வேண்டி. அல்லாஹ் கேட்கிறான், மக்கள் பார்க்கிறாங்க என்பது உனக்கு இவ்வளவு வெட்கத்தை ஏற்படுத்துது, நான் பார்க்கிறேன் என்பது உனக்கு வெட்கத்தை ஏற்படுத்த இல்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பம். கொஞ்ச நேரம் தனிமையில் உட்காருவோம். தனி உட்காருங்கோ. எல்லாருக்கும் அவகாசம் கிடைக்குது சஹரு கிளம்புறதுக்கு. வீட்டில் சொல்லி இருக்கிறாங்க சஹர் சாப்பாடு 4 மணிக்கு என்று சொல்லி நாங்க ஒரு 3:15 கிளம்புவோம். கொஞ்ச நேரம் தனி உட்காருவோம் ஒரு வீட்டு மூலையில. கொஞ்சம் தன்னை உள்ளத்துல கைய வச்சு தன்னை பத்தி சிந்திப்போம். மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறத கொஞ்ச நேரம் ஒதுக்கி தள்ளி வைத்து விட்டு தன்னை பத்தி சிந்திப்போமே. எனக்கு எப்ப மௌத்து வரையிலும் நான் மௌத்துக்கு ஆயத்தமா? இப்ப நான் மௌத்தானா மலக்குமார்கள் வருவாங்க என்ற உயிரை கொண்டு ரூஹை எடுத்துக்கொண்டு போறதுக்கு அவங்க வந்து என்ற ரூஹை எப்படி எடுப்பாங்க? ஃபரௌஹுன் வரைஹானுன் வஜன்னத்து நஈம் யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா
இர்ஜிஇ இலா ரப்பிகி என்று கூட்டிக் கொண்டு போவாங்களா, என்று கூப்பிடுவாங்களா, அல்லது வேற மாதிரி கூப்பிடுவாங்களா? ஃபஅம்மா இன் கான மினல் முகذிபீன الضالين فنزل من حميم وتسلية جحيم. மௌத்தாகக்குள்ளேயே விளங்கிடும் நாங்க எங்க போக போறோம் என்றது. ஃபரௌஹுன் வரைஹானுன் வஜன்னத்து நஈமா, அல்லது நாங்க நரகத்துக்கு போக போறோமா? தொண்டக்குழிக்கு ரூஹு வந்ததுமே விளங்க ஆரம்பிச்சிடுது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சுயமாக செல்ஃபாக ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ தண்ட வாழ்க்கையை பத்தி. இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். தனக்கிட்ட கேள்வி கேள்வி தனக்கிட்ட கேள்வி கேட்போம். நான் ஏன் பொய் பேசுகிறேன்? அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாழ்க்கையில ஏன் பொய் பேசுகிறோம்? பொய் என்றால் என்ன? பொய் என்றால் என்ன? கண்ணுக்கு முன்னால் தென்படக்கூடிய மனிதனுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி கண்ணுக்கு தென்படாத அல்லாஹுடைய அதிருப்தியை நான் சம்பாதித்துக் கொள்கிறேன். இதுதான் பொய். மனைவிக்கு முன்னால பொய் சொல்லுகின்றேன். உண்மையை சொன்னால் கோவிச்சுக் கொள்வாள், உண்மையை சொன்னால் பகைத்துக் கொள்வாள், உண்மையை சொன்னால் சண்டை பிடிப்பாள் என்பதற்காக வேண்டி பொய் சொல்லுகிறோம். அர்த்தம் என்ன தெரியுமா? மனைவியினுடைய பொருத்தம் அல்லாஹுடைய பொருத்தத்தை விடவும் மேலானது. இதுக்குத்தான் பொய் சொல்றோம். இது நான் சொல்ல இல்ல, குர்ஆன் கேட்குது அல்லாஹ்விடத்துல, எங்களிடத்துல. குர்ஆன் எங்களிடத்துல கேட்கிறது. மக்களுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நீங்க பொய் சொல்லி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள போறீங்களா? இந்த பொய் வாயில் எனக்கு நிறைய இருக்குது. பொய் சும்மா பேசுறோம். தராவிஹில ஹஜ்ரத் ஓதுறாரு, அவர் பிழையாக ஓதின அவரை திருத்தோணம். ஆனா அவர் என்ன தெரியுமா ஓதுறாரு? குர்ஆன்ல திருப்பி திருப்பி ஓதுவாரு, திருப்பி திருப்பி ஓதுவாரு. நாங்க பின்னுக்கு இருந்து கேட்டுக்கொண்டிருப்போம். விளங்காம கேட்கிறோம். விளங்குமெண்டா கேட்க மாட்டீங்க. அவர் என்ன ஓதுறார் என்று விளங்குமெண்டா கேட்க மாட்டீங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்கள் மீது சாபம் உண்டாகட்டும், பொய்யர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். அவர் ஓதிக்கொண்டே போறாரு, நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஏன் கேட்கிறோம் என்றா பொய்ய பேசிக்கொண்டே கேட்கிறோம் என்றா அர்த்தம் தெரியாம கேட்கிறோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இந்த ரமலான்ல வாழ வைத்த காரணம் என்ன பத்தி, உங்களை பத்தி கொஞ்சம் சிந்திப்போம். நாங்க யாரு? இந்த பொய்ய விட்டு எப்ப வெளியே வரப்போறோம்? பொய் இல்ல வாழ்க்கையில், உண்மையைத்தான் சொல்ல போறோம். யாரு கோபித்துக் கொண்டாலும் பிரச்சனை இல்லை. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவுல ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை சொல்கின்றான். 3 பத்ருடைய சஹாபாக்கள் தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ள இல்லை. 3 பேர் மட்டுமல்ல, பல 100 பேர் கலந்து கொள்ள இல்லை. பல 100 பேரும் கலந்து கொள்ளாததற்கு பொய்யான காரணங்களை சொல்லி 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 ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள். வீட்டில் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த சிக்கல் என்று ஏதோ ஒரு காரணத்தை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லி அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். ஆனா 3 சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க இல்லை. நாங்க இந்த போர்ல கலந்து கொள்ளாததுக்கான ஒரே ஒரு காரணம் எங்களுடைய பொடுபோக்குத்தனம் தான். உண்மையை சொன்னார்கள். அவங்க என்ன தெரியுமா முடிவெடுத்தாங்க? கண்ணுக்கு முன்னால தென்படக்கூடிய சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடன் கோபித்துக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனா எங்களுடைய ரப்பு எங்களுடன் கோபித்துக் கொள்ளக்கூடாது. உண்மையை சொன்னார்கள். மற்றவர்கள் சொன்னது போல ஏதாவது ஒன்றை சொல்லி இருந்தால்
அவர்களுக்கும் மன்னிப்பு கிடைத்திருக்கும். ஆனா அவர்கள் சொன்னது பொய்யை சொல்லி மன்னிப்பு வாங்கிக் கொண்டார்கள். ஆனா இந்த 3 பேர் உண்மையை சொன்னாங்க. எங்களுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்ல, காரணமும் இல்ல, பொதுபோக்குத்தனத்தின் காரணமாக நாங்கள் இந்த யுத்தத்தில் பங்கெடுக்க இல்லை என்று சொல்லி உண்மையை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த விடயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு முடிவு செய்யட்டும் என்று சொல்லி. அல்லாஹுடைய முடிவு வந்தது. அல்லாஹ் சோதித்தான். குர்ஆனுடைய மாதம் உலமாக்கள் அணுகி இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வரலாறு அப்படியே சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்றான், புத்தி சொல்றான். ஒரே ஒரு புத்தி சொல்றான். என்ன புத்தி தெரியுமா சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பேசுறதுக்கு முன்னாலேயும் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, கேட்கறதுக்கு முன்னாலே அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, பார்க்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் பயந்துக்கோங்க. அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா. ஒருத்தன் பள்ளிக்கு திருட வந்தான். அவன் முதலாவது பார்க்கிறான் என்ன தெரியுமா? எங்கேயாவது ஒரு மூலையில சிசிடிவி கேமரா இருக்குதான்னு பார்க்கிறான். ஒரு கேமரா ஒன்று இருந்தா அதை பத்தி கொஞ்சம் அதை பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான். முகத்தை மறைச்சு கொள்வான், மாறுவேடம் போட்டு வருவான், அல்லது அந்த கேமராவையே மூடி விடுவான். ஆனா அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, நீ பாவம் செய்ய போறாய், தவறு செய்ய போறாய். அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா. அவனுக்கு தெரியாதா அல்லாஹ் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பது? எப்படி மறைக்கேலும்? எப்படி மறைக்கேலும்? நாங்க என்ன மாறுவேடம் போடேலும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மை சொல்லக்கூடிய மக்களுடன் சேர்ந்து வாழுங்கள். அவங்க யார போல தெரியுமா? இந்த தபூக் போர்ல கலந்து கொள்ளாம 3 பேர் சஹாபாக்கள் வந்து உண்மையை சொன்னாங்க தானே, அப்படிப்பட்ட உண்மை சொல்லக்கூடிய, உண்மை உரைக்கக்கூடிய மக்களுடன் சேர்ந்து வாழுங்கள். உலகத்தில் வாழக்கூடியவர்கள் என்னுடன் கோபித்துக் கொள்ள முடியும், பிரச்சனை கிடையாது. மேலே எங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹய்யுல் கய்யூமாகிய அல்லாஹுடைய கோபம், அல்லாஹுடைய சாபம், அல்லாஹுடைய பதுவா எங்களை வந்து சேர்ந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி எப்பயுமே கவனமாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடன் சேர்ந்து வாழுங்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலான் தரப்பட்டது பசித்திருப்பதற்கும் தாகித்திருப்பதற்கல்ல. அதுக்கு மட்டுமல்ல, பசியின் ஊடாக, தாகத்தின் ஊடாக தன்னை தன்னை அல்லாஹ்வுக்கு வழிபட்டவனாக மாற்றி தன்னை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். தன்னை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். நான் யாரு? என்ற வாழ்க்கையில கீபத் எங்க இருக்குது? புறம் பேசுவது. என் வாழ்க்கையில பொய் எங்க இருக்குது? பொய் எவ்வளவு பேசுகின்றேன்? என் கண் எவ்வளவு பாவம் செய்து, என் காது எவ்வளவு பாவம் செய்து, என் கை எவ்வளவு பாவம் செய்து. சூரா யாசீன் ஒவ்வொரு நாளும் ஓதுறோம், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், மௌத்தானதுக்கு பிறகு வாய் பேச மாட்டாது. அல்லாஹ் வாய்க்கு சீல் பண்ணிடுவான். வ துகல்லிமுனா ஐதீஹிம், உங்களுடைய கைத்தான் பேசும். இந்த கை பேசும். என்ன எழுதினோம் அதையும் கை சொல்லும், ஏதோ ஃபார்வர்ட் பண்ணினோம் அதையும் கை சொல்லும். இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. வத்துகல்லிமுனா ஐதீஹிம், உங்களுடைய கை பேசும். இந்த கை பேசும். இந்த கையால் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஒவ்வொருத்தரும் யோசிங்க, இந்த கையை பத்தி யோசிங்க பார்ப்போம். களவெடுத்தவன் யோசிக்கோனாம், இந்த கை இந்த உடம்புல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத கை, இது எப்பயோ வெட்டப்பட்டிக்கணும். ஏன் வஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, களவெடுத்தவருடைய கை வெட்டப்பட வேண்டும். இந்த கை குர்ஆனை தொடுகுது. இன்றைக்கு இந்த குர்ஆன் இந்த புள்ளைய, இந்த கை பைத்த இந்த புள்ளைய தொடுகுது. ஆனா இப்பயோ ஒரு காலத்துல களவான் இருக்கிறேன், திருடி இருக்கின்றேன்.
இந்த கை எப்படிப்பட்ட கை? இதுக்கு என்ன தௌபா? உலமாக்கிட்ட போங்கோ, உலமாக்களை நாடுங்கோ. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில தௌபா செய்யணும். ஒரு சகோதரர், அரசியல் பிரமுகர், தெரியாத காலத்தில் அவர் ஒரு கட்சி மாறுவதற்காக வேண்டி அவர் லஞ்சம் வாங்கி இருக்கிறார். லஞ்சம் இவ்வளவு கொடுத்தா தந்தா நான் உங்களோட கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பேன் என்று சொல்லி அவர் லஞ்சம் வாங்கிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு பிறகு அவருக்கு தௌபாவுடைய உணர்வு வருகிறது. தௌபா செய்யணுமே, என்ன அநியாயம் செஞ்சிட்டேன், நான் ஒரு முஸ்லிம் அல்லவா, இந்த கையை தந்தது அல்லாஹ் அதுக்கா, இந்த ஹராத்தை வாங்குறதுக்கா, இந்த ஹராத்தை எடுக்கிறதுக்கா என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு பிறக்குது, ஒரு கவலை பிறக்குது. அதே பணத்தை அப்படியே கொண்டைத்து லஞ்ச ஊழல் நிறுவனத்தில் ஒப்படைச்சிட்டாரு. நான் இப்படி ஒரு பாவம் செய்திருக்கிறேன், இப்படி பணம் வாங்கினேன், இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க, இதை எடுத்து எந்த வேலை செய்யணும் அந்த வேலைக்கு இதை பாவீங்க. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு பேரு தௌபா, இதுக்கு பேரு தௌபா. வெறுமனே கண்ணால கண்ணீரும் வாயால முடக்கமும் அல்ல. இந்த கை பாவம் செஞ்சிருக்குதா, இதுக்கு என்ன தௌபா? அல்-யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாய்க்கு பூட்டு, கை பேசும். அன்றைக்கு ஃபார்வர்ட் பண்ணின மெசேஜும் இருக்கும், எழுதின செய்தியும் இருக்கும், எல்லாம் பேசும். காலு, கேட்பாங்க, லிம ஷஹித்தும் அலைனா. கைய பார்த்து மனுஷன் கேட்பான், ஏண்டா வாப்பா தேவையில்லாம போட்டு கொடுத்தாய். கைய பார்த்து மனுஷன் கேட்பான், லிம ஷஹித்தும் அலைனா, ஏன் வாப்பா நீங்க போட்டு கொடுத்தீங்க கையே. அப்ப கை என்ன தெரியுமா சொல்லும்? அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷைஇன். உலகத்தில் வாய மட்டும் அல்லாஹ் பேச வைத்த அல்லாஹ் இன்றைக்கு எல்லாவற்றையும் பேச வைத்து விட்டான். இந்த முசல்லாவும் பேசும், இந்த பள்ளியும் பேசும், இந்த பள்ளியினுடைய கூரையும் பேசும், இந்த பள்ளியில சுத்துற ஃபேனும் பேசும். இது யாரு வாங்கி தந்தாரு? இது யாருடைய பணம்? இது ஹலாலா, இது ஹராமா? பள்ளிக்கு பணம் கொடுக்கணும், பள்ளிக்கு சல்லி தேவை, கொடுங்கோ. நாளை கியாமத்தில் பேசும். குர்ஆன் சொல்லுது, யௌம இதின் துஹத்திசு அக்பாரஹா. நாளைக்கு நாங்க செஞ்ச நலவுகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கும், நலவுகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலானுடைய காலம் மற்றவர்களை பற்றி சிந்திப்பதற்குரிய காலம் அல்ல, தன்னை பற்றி தான் சிந்திப்பதற்குரிய காலம். இந்த கையை பத்தி யோசிப்போம். இன்னும் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்த ஆகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? தீனுக்கு பிறகு, ஒரு மனிதனுக்கு கிடைச்ச இஸ்லாத்துக்கு பிறகு, தீனுக்கு பிறகு அவனுக்கு கிடைச்ச ஆகப்பெரிய சொத்து அவனுடைய குழந்தைகள், எங்கட பிள்ளைகள். என்ன கண்ணை பொத்தினா நன்மைகள் எதுவுமே வரமாட்டது. தொலைலாது, குர்ஆன் ஓதேலாது, நோம்பு பிடிக்க இயலாது. ஆனா நிச்சயமாக வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, குழந்தைகள் செய்யக்கூடிய நன்மைகள் வாப்பட கபருக்கு நியத்து வச்சோ வெச்ச இல்லையோ வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த பெற்றோருடைய கபறுகளை எல்லாம் பிரகாசமாக்கி வைப்பானார். ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. அந்த பெற்றோர்கள் பாக்கியசாலிகள், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாங்க யோசிக்கணும், எங்கட குழந்தைகளுடைய நன்மைகள் எங்கட கபருக்கு வந்து சேருமா? என்ற புள்ள வளர்ந்திருக்குதா? என்ற புள்ளைய நான் வளர்த்தேனா? எத்தனை வாப்பக்கு சொல்லேலும் நெஞ்சில கைய வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நான் மௌத்தானா என்ற ஜனாசாவுடைய தொழுகைய தொழுவிக்கிறதுக்கு என் மகனுக்கு நான் எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துட்டேன். அவருக்கு ஜனாசா தொழுகையில வந்து 3வது தக்பீர்ல ஓத வேண்டிய துஆ மனப்பாடம்.
அது வாய்ப்பாட மட்டுமல்ல, அர்த்தமும் தெரியும். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு. யா அல்லாஹ், இந்த புள்ளைய நான் மௌத்தாகிறதுக்கு முன்னாலேயே இந்த ஜனாசாவுடைய தொழுகையை தொழுகிறதுக்கு நான் துஆவெல்லாம் பாடம் கொடுத்து அதை எப்படி ஓதோணும், என்ன செய்யணும் என்றதையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, குறைஞ்ச பட்சம் அதையாவது செய்வோம், அதையாவது செய்வோம். பள்ளியில ஜனாசா கொண்டு வந்து வச்சாச்சு, மகன் தொழுவிக்கோணம் என்று வாராங்க முன்னுக்கு. அவர் தொழுவிக்காம அந்த பள்ளியில ஹஸ்ரத் தொழுவித்திருந்தா மிச்சம் நல்லா இருந்திருக்கும். குறைஞ்ச பட்சம் அந்த புள்ளையோட சூரத்துல் ஃபாத்திஹா அதே ஹால். அந்த சந்தூக்கில் இருக்கிற வாப்ப பாவம், சூரத்துல் ஃபாத்திஹாவை கூட ஓதி கொடுக்காம சொல்லி கொடுக்காம மௌத்தால் போன மிஸ்கீன் கபர்ல பேத்தி என்ன சொல்ல போறாரு? கபர்ல பேத்தி என்ன சொல்ல போறாரு? ரமதானுடைய மாதம் நல்ல ஒரு மாதம், குடும்ப உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கு. குடும்பத்தோட இருங்கோ, குடும்பத்தோட நோம்பு பிடிங்கோ, குடும்பத்தோட நோம்பு துறவுங்கோ, குடும்பத்தோட கதைங்கோ, குடும்பத்தோட பேசுங்கோ. குடும்பத்துக்கு கொஞ்சம் கண்ணீர் கொட்டுங்க, கண்ணால கண்ணீர் கொட்டுங்கோ. எங்கட பிள்ளைகள் எல்லாரும் நாங்க சிரிக்கிறத பார்த்திருக்கிறோம், வாய் நிறைய சிரிக்கிறத பார்த்திருப்பாங்க. ஆனா நாங்க அழுகிறத காணல. எங்கட பிள்ளைகள், எங்கட பிள்ளைகளுக்கு முன்னால நாங்க அலோணும். எங்கட பிள்ளைகள் இந்த அழுகையை காணணும். நோம்பு துறக்கிற நேரத்தில் பிள்ளைகளை வச்சுக்கொண்டு அல்லாஹ்ட்ட சொல்லுங்களேன், யா அல்லாஹ், என்ற பிள்ளைகளை கண்குளிச்சாக்கி வச்சிருந்து சொல்லி அந்த பிள்ளையோட உள்ளத்துல உங்களை பத்தி என்ன வரும்? என்ன வரும்? இரக்கமாக சொல்லுகின்றேன், ரமதானுடைய மாதம் ரெண்டு விஷயத்துக்குரிய மாதம். ஒன்று செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், தன்னை பத்தி தான் சுயமாக சிந்தித்து, நான் எவ்வளவு பொய், என் வாழ்க்கையில கண், என் வாழ்க்கையில வாய், என் வாழ்க்கையில காது, என் வாழ்க்கையில் உள்ள தவறுகளை சிந்தித்து தன்னை திருத்திக் கொள்றதுக்கோட சேர்த்து இரண்டாவது தான் என் குடும்பம். இது எப்படி இருக்குது? என் குடும்ப உறவை வலுப்படுத்திக்கோங்கோ, தஹஜ்ஜத்தில் எழும்புங்கோ, குழந்தைகளுக்கு துவா கேளுங்கோ, குழந்தைகளுக்காக வேண்டி மண்டாடுங்கோ, பேரப்பிள்ளைகளுக்காண்டி துவா கேளுங்கோ. குழந்தைகள் நல்லவர்களாக மாறிவிட்டா கபர்ல வைத்து நிம்மதியாக வாழையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கையை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. அந்த மன்னரையை மனமாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், அடைந்திருக்கக்கூடிய ரமதானை பிரயோசனமுள்ள ரமதானாக்கி வைப்பாயாக. ஹைறுகளும் பரக்கத்துகளும் நிறைந்த ரமதானாக்கி வைப்பாயாக. சகல விதமான கெடுதிகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உங்களுடைய பெற்றோருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. وصلى الله تعالى وسلم على النبي الأمي وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين.